மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வேதனையும், ஏறி இருக்க விலைவாசிகள், நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதையெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்பவும் கொதித்து போயிருக்கிறாங்க. இந்த ஆட்சியை மாற்றணும்னு களத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அதிமுக, திமுக என்ற இரண்டு பெரும் கட்சிகளை தலைமையில் தான் மக்கள் முன்னால் என்ன கலைஞரா அம்மாவான்னு பார்ப்பாங்க, புரட்சி தலைவி அம்மாவான்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த தேர்தல் என்னன்னா ஸ்டாலினா ஆனால் எடப்பாடியாரான்னு தான் பார்ப்பாங்க. எனவே எடப்பாடியார் அவருடைய ஆட்சியையும் எடை போட்டு பார்ப்பாங்க. தாய்மார்கள் ரொம்ப விவரமானவங்க, வாக்களிக்கிற மக்கள் விவரமானவங்க. என்னதான் பேசினாலும் சரி, என்னதான் இது பண்ணாலும் வாக்களிக்கிறதுக்கு முன்பாக யோசனை பண்ணுவாங்க. அந்த வாக்கு செலுத்துகிற நேரத்தில் மாறும். காரணம் என்னன்னா, ஏன் இந்த ஆட்சி வராதுன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு யாராரு அந்த ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி வரணும், அவங்க அப்பா மாதிரி நமக்கு எதாவது செய்வாருன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக இருக்காங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்காங்க. அரசு ஊழியர், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பலதரப்பட்ட அரசு ஊழியர்கள் இன்றைக்கு தங்களுடைய கோரிக்கை, போக்குவரத்து ஊழியர்கள், இத்தனை பேரும் இந்த ஆட்சியை அகற்ற வேணும் என்பதில் ஒரே முனைப்பாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு அவங்களுடைய பார்வைக்கு எது அடுத்தவர் யார் என்றால் இன்னைக்கு இருக்க உதிரி கட்சியெல்லாம் போயிடும். இது நான் சொல்லலை, ஆனால் துரைமுருகனே சொல்லிட்டார். பல தேர்தலில் கண்டவர், பலமுறை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இன்னைக்கு மூத்த அமைச்சராக, மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தேர்தல் களம் வரும்போது ஆனால் இபிஎஸ்ஸா ஆனால் ஸ்டாலினான் வரும்போது ஸ்டாலினை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அவங்க குடும்பத்தை தவிர. ஏன்னா அவங்க குடும்பம் தான் அனுபவிக்குது. என்ன சொல்றீங்க? குடும்பம் தான் அனுபவிக்குது. அதனால அந்த குடும்பத்தில் கூட இன்னைக்கு பவர் பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள அவர் கூட பிறந்தவங்க மத்தியிலே இதாக இருக்கு. கனிமொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது. அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டத்தில் சும்மா அந்த பூஜை போடுற மாதிரி அப்பப்போ கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க, அப்புறமேல ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி விட்டுறாங்க. ஆக இந்த ஆட்சியை போக போகிறது உறுதி. எத்தனை கட்சி கூட்டணி இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டீங்களா இன்னைக்கு அவங்க தலைமையில் இவங்க தலைமையிலன்னு சொல்கிறாங்கல்ல, எவங்க தலைமையில் நடந்தாலும் சரி, தலைமைன்றது அதிமுக திமுக தலைமை தான் மக்கள் பார்ப்பாங்க. குறைவாகவே இல்லை. அதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்கிற கேளுங்க, நான் எப்படி எங்கள் பொதுச் செயலாளர் காட்டியுமா மாவட்ட செயலாளர் பெருசு, அமைப்பு பெருசு சொல்கிற கேளுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசபா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார். யார்? உங்கள்கிட்ட பூராத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார். எப்படி அமையும், எப்படி நான் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கார். 6 மாதம் பொறுத்துக்கங்க, பொறுத்த பிறகு கேளுங்க. ராஜ்யசபா இதெல்லாம் சீட்டெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேசியிருப்பார். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு, அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு, எங்கள் அம்மா எப்படியோ, புரட்சி தலைவர் எப்படியோ, யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமாக நான் எடப்பாடியார். ஆனால் ஜெயிச்ச மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் பொதுச் செயலாளரெல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்ததை நம்ம வாக்குறுதி கொடுத்துருங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கள் தோழமை கட்சிகள் எங்கள் கூட இருக்கவங்கள எப்படி அரவணைச்சு போகணுன்னு எங்கள் பொதுச் செயலாளருக்கு தெரியும். எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் வழியில் அண்ணன் எடப்பாடியார் மிக அற்புதமாக கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தளவுக்கு மேற்கு தொகுதிக்கு நிறைய செய்யட்டும். ஏன்னா அவங்க அப்படியாவது செய்யணுன்றத நம்மளுடைய இது. முதல்ல
மூர்த்தின்னு இல்லை, யார் வந்தாலும் சரி, பிரம்மாவே வந்தாலும் இது அதிமுக கோட்டை. இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலங்காலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் இந்த பகுதி மக்கள். ரெண்டாவது, இன்னைக்கு வரம்பு மீறி அவர் அமைச்சராக இருக்கிறதுனால இன்னைக்கு அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு திமுக காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு திமுக நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் மோசமான நடவடிக்கை. இது மாதிரி யாருமே இது மாதிரி அத்துமீறி செஞ்சதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று 64வது வார்டில் அந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு எந்த அழைப்பும் கொடுக்கல. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக வேற மாநகராட்சியில் இருக்கார். அவர் அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி நடக்கிறது, அதிகாரிகள் துணை போவது வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக மதுரை மாநகரில் இந்த மாதிரி அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு ஆய்வு பண்ணுவது, கட்சிக்காரர்களை நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு ஆய்வு பண்ணுவது மிக மோசம். ஏற்கனவே திமுககாரங்க உங்களுக்கு தெரியும், அவங்க வானலாவை அதிகாரம் படைத்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் தருமபுரி மாவட்ட செயலர் பொறுப்பேற்றிருக்கிற ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, வாயு உபாதைகள் கலெக்டருக்கு வந்தால் கூட அவருக்கு வாயு உபாதை வந்தால் எவ்வளோ மோசமான பாருங்க. வாயு உபாதைகள் வந்தால் கூட அவர் வெளியே விடணும்னா அவருடைய அவர் அந்த மாவட்ட பொறுப்பாளர் திமுகவுடைய பொறுப்பாளரை கேட்கணுன்றார். எவ்வளவு மோசமாக அதிகாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.